வணக்கம் அன்பு சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மிக முக்கியமான ஒரு விஷயத்த இந்த காணொலியினூடாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமாக 4ஆம் திகதி அதுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் இருக்குது. யார் இந்த தேர்தலில் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. செய்திகளை பொறுத்த வரைக்கும் சரி, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சரி, எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து பதிவிட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் போல்ஸ் அது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது. சாணக்கியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சில விடயங்களை கணிச்சு சொல்லியிருப்பார். அதாவது 10% மேலே ஒரு வாக்குப்பதிவு இடம்பெற்று விஜய்க்கு கிடைக்குமா இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த அரசியல் பேசுகிறதையே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அவரோட எக்ஸிட் போல் அந்த கணிப்பின் அடிப்படையில் மற்றும் ஒரு விடயம் பதிவாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் 30% மேலே விஜய்க்கு வந்து வாக்குப்பதிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிட்டத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அது இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்குது. அதாவது ஆரம்பத்தை பொறுத்த வரைக்குமே விஜய்க்கு 10% கூட வாக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த அவர் இப்போ சமீபத்திய பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு கண்டிப்பாக 30% மேலே ஒரு வாக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்குது. இந்த எக்ஸிட் போல் அந்த விடயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து ஷுவர் பண்ணி யாருமே சொல்ல முடியாது. டிரெக்டாக மக்களினுடைய வாக்கு பலம் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகுதான் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலுமே மக்கள் மத்தியில் அதிகளவான குழப்பத்தை இவ்வாறான சில விடயங்கள் அடிக்கடி பதிவு செய்துட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது தற்போது திமுக தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்று இந்த முறையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்து கணிப்புகள் இருக்குது. விஜய் சொல்லியிருப்பாரு, இங்கே வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் போட்டி அப்படின்னு சொல்லி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லி. பட் இப்போ வந்து நாங்கள் சில கருத்து கணிப்புகளை, அதாவது இந்தியா சார்ந்து வெளியிடப்படுற சில கருத்து கணிப்புகளை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக, இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் மீடியாவை நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அதிகளவான ஆதரவாளர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இம்முறை இடம்பெற்ற அந்த தேர்தல் கூட இவ்வளோ தூரத்துக்கு பேசு பொருளாக உலகளாவிய ரீதியில் மாறி இருக்கு அப்படி நாங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் தனித்துவமாக நின்ற ஒரே ஒரு மனிதன் விஜய் மட்டும்தான். விஜய்க்காக தான் இவ்வளோ தூரமாக இந்த தேர்தலும் பேசு பொருளாக மாறி இருக்குது. அதே நேரம் அதிகளவான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அதிகளவானவங்க வந்து வாக்கு செலுத்தினதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க கூட வந்திருப்பாங்க. அதாவது நிறைய ஸ்டேட்டஸ்லாம் விட்டுருப்பாங்க. விஜய் சர்க்கார் படத்தில் தன்னோட ஒரு ஓட்டை போடுறதுக்காக வந்தார் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களுடைய வாக்கு பதிவை செலுத்துறதுக்காக வருகை தந்திருந்தாங்க. அது எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. காரணம் அதிகளவான க்ரௌட் இருந்தனால அவங்களுடைய போக்குவரத்து விடயங்கள் வந்து சில சிக்கல் தன்மைக்குள்ள உட்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, சிலவங்களுக்கு வாக்கு பதிவு செய்யறதுக்கான ஒரு டைம் வந்து அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அதிகளவான க்ரௌட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படிங்கிறதால தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் விஜய் வெற்றி பெறுவாரா இல்லையா, அப்படி விஜய் வெற்றி பெறுவாரா இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு புறம், அப்படி பெறலை அப்படின்னு சொன்னால் ஒரு பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக விஜயினுடைய கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்றமுமே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் எல்லாமே தங்களுடைய எந்த ஒரு பேஜ் எடுத்தாலுமே இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது விஜய் தான். விஜயினுடைய பேச்சு இல்லாத இடமே இல்லை அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு உலகளாவிய ரீதியில் விஜயினுடைய அரசியல் வருகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தி இருக்குது. மே 4ஆம் திகதி நடக்க போகிறது என்ன, யார் ஆட்சி அமைக்க போகிறா, என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் இந்திய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு அரசியல் சார் நேர்காணல், இதில் நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், கட்சி சார்ந்தவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பதில் கூட சொல்லியிருப்பார், விஜய் இவ்வளோ தூரத்துக்கு வாரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் அவங்கள வந்து வளர விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். குறிப்பாக நெறியாள்கை செய்யப்பட்ட அந்த ஊடகவியலாளர் மூலமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, விஜய் இவ்வளோ தூரத்துக்கு வாரதுக்கு யார் ரீசனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பத்திரிகையாளரினுடைய பதில் மிகவே வியக்க வைத்த ஒரு பதிலாக இருந்துச்சு. யாருக்கு அது பிரச்சனை அப்படிங்கிற நேரத்தில் குறிப்பாக விஜய் வந்து சொல்லியிருப்பார், 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்ன மாதிரியே ஒன்று டிவிகேன்னு ஒன்று டிஎம்கே. பட் இது வந்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு சவாலாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னென்னா,
விஜய் டிஎம்கே தாக்கி கதைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய வாக்குகளை வந்து விஜய் கவர் பண்ண போறாரு அப்படிங்கிற நேரத்தில் அது கண்டிப்பாக அதிமுகவினுடைய வாக்குகளை தான் அவர் வந்து கவர் பண்ண போறாரு. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இவங்களுடைய படங்களை விஜய் பொது இடங்களில் எடுத்துட்டு போறது, அது சார்ந்து பேசுறது, இது எல்லாமே வந்து அதிமுகவினுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர்களோட ஒரு பதிலில் கிடைக்க பெற்றிருந்துச்சு. எனவே இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ச்சியாக எங்களோட சேனலோடையும் அப்படியே இருந்துச்சுங்க.